Do whatever he tells you. யோவான் 2:6. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லூர்து மாதா திருவிழா. தேவதாய் காட்சி கொடுத்து நாமே அமலோற்போம் என்று அந்த பெர்னதெத் அம்மாவுக்கு காட்சி கொடுத்து சொன்னது. ஆகவே இன்று எங்கெல்லாம் கத்தோலிக்க பங்குகளில் லூர்து மாதா கெபி இருக்கிறதோ அங்கே திருப்பலியும் நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால் II அவர்கள் இந்த தினத்தை அகில உலக நோயாளிகளுக்காக செபிக்க வேண்டும் என்று அவரே லூர்து நகருக்கு சென்று திருப்பலி ஒப்பு கொடுத்து நோயாளிகளுக்காக செபித்து இந்த பழக்கத்தை துவங்கினார். எனவே இந்த நாளில் நாம் நோயாளிகளுக்காக, நமக்கு தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கின்ற நோயாளிகளுக்காக ஜெபிக்கின்ற ஒரு நாளாக நாம் இதை கடைபிடிப்போம், ஜெபிப்போம். மிக சிறப்பாக இன்றைய வாசகத்தில் ஏசாயா 66:13 As a mother comforts her child, so I shall comfort you. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்ற அருமையான வசனமும் இந்த கருத்தை நமக்கு எடுத்து தருகிறது. தாயின் அன்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. அதே போன்று நாம் தேவதாயினுடைய அன்பை, அவருடைய கரிசனத்தை பரிந்து பேசலில் நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவேதான் இன்று கூட கிறிஸ்துவ கோவில்கள் பல பெயர்களில் அந்த கோவில்கள் இருந்தாலும் அனைத்து கோவில்களையும் மாதா கோவில் என்றுதான் அழைப்பார்கள். ஏனென்றால் தேவதாய் எல்லோருக்கும் இனிமையானவர், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், வரவேற்கக்கூடியவர். இந்த நசரேத்தூர் இயேசு என்ற வீடியோ திரைப்படத்தில் கடைசி காட்சிகளில் இயேசுவின் கல்லறைக்கு அருகிலே ஒரு பெரிய காவல் இருக்கும். ஏற்கனவே கல்லறை திறந்து கிடந்தது, யாரும் இல்லை என்றெல்லாம் புரளிகளும் பலவிதமான வதந்திகளும் இருக்கும் பொழுது, விடியற் காலையிலே இதையெல்லாம் அறியாமல் தேவதாய், மரிய மதலேன், இன்னொரு மரியா, 3 பேரும் வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு போவார்கள். அப்பொழுது கல்லறை காவலன் தடுத்து நிறுத்துவான், யாரையுமே உள்ளே விட மாட்டான். அப்பொழுது தேவதாய் நிற்பார்கள். அந்த 100 தலைவனுக்கு தெரியும், இந்த சென்ச்சூரியன், அவன்தான் தன்னுடைய ஊழியனுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி சுகம் பெற்றவன், நலம் பெற்றவன் தன்னுடைய ஊழியனுக்காரனுக்காக. ஆகவே அவனுக்கு தெரியும் மாதாவை. ஆகவே மாதாவை பார்த்து, டேய் வழிவிடு, அவங்க அம்மா தான், வழிவிடு என்று சொல்லி கதவை திறக்க வைப்பான். பின்னால் மரிய மதலேனாள், இன்னும் மரியாதை நிற்பாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர்களும் என் உறவினர்களே என்று சொல்வார். யாரை பார்த்து? மரிய மதலேனாளை பார்த்து. ஊரறிந்த ஒரு பாவி. பல சமயங்களில் என்ன செய்வோம், யாரு அவளில் தயவுசெய்து கிட்ட வராதிங்க, உள்ள வராதிங்க என்றெல்லாம் தடுத்து நிறுத்துவோம். தெரிந்த பாவிகளையோ அல்லது நல்ல வாழ்க்கை வாழாதவர்களையோ கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். ஆனால் தேவதாய் அப்படி அல்ல, இவர்களும் என் உறவினர்களே. வார்த்தைகள் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அனைவரையும், பாவிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன் பிள்ளையாக அவர் நேசித்தவர் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஜீசஸ் த ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் எவர்லாஸ்டிங். இயேசு முடிவில்லா வாழ்வின் ஊற்று. ஆகவே அதை நமக்கு கொடுத்தவர் நம் தேவதாய். இந்த கானாவூர் திருமணத்தில் நடந்த நிகழ்ச்சியைத்தான் இன்றைய திருவிழாவிலே நாம் நற்செய்தியாக பெறுகிறோம். அதை மிக மிக இரத்தன சுருக்கமாக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள்
the waters saw him and blushed. தண்ணீர் கர்த்தரை கண்டு நாணியது. பெண்கள் வெட்கத்தால் முகம் சிவப்பார்கள், முகமெல்லாம் சிவந்து போகும். அதுபோன்று அந்த கற்பனையை வைத்து இந்த வார்த்தைகள் தண்ணீர் கர்த்தரை கண்டு நாணியது, தண்ணீர் ரசமானது என்பதை இவ்வாறு மிக அழகாக காவிய வகையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதில் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? அட் கேனா water was changed into wine. At Calvary wine was changed into blood. அதே போன்று இந்த திருப்பலியிலே இந்த திராட்சை பழ ரசமானது இயேசுவினுடைய இரத்தமாகிறது என்பது நம்முடைய விசுவாசம். ஒரு பாட்டு பாடுவோம், அதிசயங்கள் செய்கின்றவர் என்ற பாடலிலே, எகிப்து தண்ணீரை இரத்தமாக்கினீர், கானாவூரில் தண்ணீரை ரசமாக்கினீர், அதே வல்லமையுள்ள தேவன் நீர், இதோ இன்று எங்கள் பீடத்திலே அந்த திராட்சை பழ ரசத்தை உமது இரத்தமாக்குகின்றேன். இதுதான் நம்முடைய விசுவாசம். கானாவூரில் தண்ணீர் ரசமாக மாறியது, கல்வாரியில் ரசம் இரத்தமாக மாறியது. இதோ திருப்பலி பீடத்தில் திராட்சை பழ ரசம் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது. God's changes are always for the best. Whenever we follow his lead, it will be the best for us. கடவுளுடைய மாற்றங்கள் எப்பொழுதும் மிக நன்மைக்காக, அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுதல் நமக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும். கடவுள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்றால் அது சிறந்தவைக்கான அர்த்தம். இன்று தேவதாயின் திருவிழாவை கொண்டாடுவதனால் தேவதாயை பற்றி நம் முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால் II கூறுகின்ற வார்த்தைகள், Our Lady is our advocate of mercy. நம் அன்னை நமக்கு இரக்கத்தை பரிந்துரைப்பவராக உள்ளார். இரக்கத்தை பரிந்துரைப்பவர், பரிந்து பேசுபவர் நமக்காக. அன்று கானாவூர் திருமணத்தில் இயேசுவினுடைய நேரம் வரவில்லை. அவருடைய பகிரங்கமான போதனை சாதனைகளை செய்வதற்கு வேண்டிய நேரம் வரவில்லை. ஆனால் தாயின் சொல்லுக்காக அந்த நேரத்தையே முன்கூட்டி அவர்களுக்கு இந்த பெரிய புதுமையை செய்தவர். ஆகவேதான் நாம் தேவனையிடம் செபிக்கின்ற செபத்திலே, யாரெல்லாம் உம்மை நாடி தேடி வருகிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் கைவிடப்பட்டதில்லை, ஒருபொழுதும் கைவிடப்பட்டதில்லை. தேவதாய் ஏதாவது ஒரு வழியாக நமக்கு உதவி செய்வார். எனவே முழந்தாள் இருப்போம், அன்னை வழியாக ஆண்டவரிடம் இறைஞ்சுவோம். Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.